ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உனக்கு என் மீதான பக்தி மிக மிக அதிகம் என்றால் இன்றே இப்பொழுதே நீ பார்த்த கணமே முழுமையாக கேட்டுவிடு தங்கமே. நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு யாரும் இல்லை என்ற பயத்தை விட்டுவிடு. எப்பொழுதும் உன் அப்பா முருகன் உனக்கு துணையாக இருக்கின்றேன். உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் மாயமாக்குவேன். செல்வ செழிப்போடு நீ வாழ உள்ளாய். அதற்குள் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று நீ எண்ணாதே. நீ மகிழ்ச்சியாக வாழ 1000 வழிகள் இருக்கும். ஆனால் கவலையின்றி வாழ 3 வழித்தான். வருவது வரட்டும், போவது போகட்டும், நடப்பது நடக்கட்டும் என்ற இந்த 3 வழிகளை பின்பற்றினாலே உன் வாழ்க்கையில் சோகம் என்ற வார்த்தைக்கே இடம் இருக்காது. உன் அப்பா நான் சொல்வதை கேட்டுக்கொண்டு நீ அப்படியே நட தங்கமே. உன் அளவற்ற அன்பை பற்றியும் அருளை பற்றியும் எனக்கு நன்றாக தெரியும். இருந்தும் அதை உணரும் பொழுது ஏற்படும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நன்றி கூறுவதை விட வேறு என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்பா என்று நீ கூறும் அளவிற்கு பல நன்மைகளை உனக்கு நான் செய்ய போகின்றேன். நீ இழந்ததை விட 2 மடங்காக நான் கொடுப்பேன். என்னை மனதார வணங்கும் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே இருக்கிறது என்று நினைத்து கொண்டு இருக்காதே. கஷ்டமும் சந்தோஷமும் கடந்து சென்றால்தான் வாழ்க்கை. கஷ்டத்திலும் சந்தோஷத்திலும் மாறாதது ஒன்று மட்டுமே இருக்கின்றது. அது உன் அப்பன் நான் உன்னுடன் இருப்பது. நீ தூக்கிவிட தந்தை சொத்து இல்லை என்ற கவலை கொள்ளாதே. அதை நீயே உருவாக்கப் போகின்றாய். அதற்குத்தான் இத்தனை நாட்கள் சோதனை கண்டாய். இனி உனக்கு நல்ல காலம்தான் தங்கமே. என்னிடம் கொண்ட பிரார்த்தனைகள் அனைத்தும் வீண் போய்விடுமோ என்று பயந்து விட வேண்டாம். என் மீது நம்பிக்கை இருக்கும் வரை அது வீண் போகாது. நீ நினைத்ததை விட நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் சிறந்த நேரத்தில். நிச்சயமாக நீ கவலையை விட்டுவிடு. நன்மையை செய்யும் உனக்கு நான் நன்மையை செய்யாமல் எங்கு சென்று விடுவேன்? உனக்கு எவ்வளவு ரூபாய் கடன் இருக்கு என்று உன் மனதில் நினைத்து கொண்டு முருகா என்று என்னை வணங்கி அந்த கடனை மனத்தில் நினைத்துக்கொள். நீ எதிர்பாராத பணம் வரும். உன் கடன் முழுவதும் அடையும். நீ தனியாக கண்ணீர் சிந்துவதை நான் அறிந்து கொண்டுத்தான் உன்னிடம் இப்படி கூறுகின்றேன். உன் கண்ணீருக்கு காரணம் என்ன என்று நான் அறிவேன். இதை பார்த்து என் மனம் வாடுகின்றது தங்கமே. உன் கண்ணீரை நான் ஆனந்த கண்ணீராக மாற்றி தருவேன். என் வார்த்தையை நம்பு. நான் உனக்கு தரும் காட்சி உன் வாழ்க்கை இப்படியே இருந்து விடாது. உன்னை ராஜாவை போல் மாற்றப் போகின்றேன். உனக்கு ராஜயோகம் வந்துவிட்டது. அதற்கான அறிகுறித்தான் உன் அப்பாவின் வார்த்தைகள். உன்னை ஏமாற்றுபவர்களிடமிருந்தும் உதாசீனம் செய்பவர்களிடமிருந்தும் விலகியே இரு. நல்லவர்களின் நட்பில் மட்டுமே உன் மனமும் வாழ்வும் மலரட்டும். எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் அருளால் இதுவும் கடந்து போகும். இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இன்றே பெரும் மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் காண்பாய். அந்நொடியே நீ எனக்கு நன்றி கூறுவாய். கவலைப்படாமல் இரு. என் மீதான உன் பக்தி என்றும் மலர்ந்து கொண்டே இருக்கட்டும். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.